நேத்து நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோவோட லிங்க் அனுப்பியிருந்தாரு. நானும் என்னடா வீடியோ அது அப்படின்னு போய் பார்த்தேன். பட் ஆரம்பத்தில் அந்த வீடியோ என்ன அப்படின்றது எனக்கு புரியல. பட் கொஞ்சமா அதை உத்து பார்த்த பிறகு தான் அந்த வீடியோவே என்ன அப்படின்றது எனக்கு புரிஞ்சது. ஆண்டு தளபதி விஜய் அவர்களோட நடிப்பில் வெளிவந்து ஒரு பிரம்மாண்டமான ஹிட்டான படம் தான் கில்லி. ஸோ அவங்க அந்த படத்தை கபடி அப்படின்ற பேரில் ரீமேக் பண்ணியிருக்காங்க. நான் நினைக்கிறேன் இன்னும் அந்த படம் வரல போல. அவர் எனக்கு அனுப்புனது அந்த படத்தோட ட்ரெய்லரோட லிங்க். ஸோ வாங்க பார்க்கலாம் கபடி என்கிற கில்லி. ஸோ இந்த படத்தோட ஹீரோல இருந்தே நாங்கள் பார்த்துடலாம். இந்த படத்தில் தளபதி விஜய்க்கு பதிலாக யாரை நடிக்க வச்சிருக்காங்க அப்படின்னா වැටිච්ච තැන්වල නැගිටින්න බැරි වෙච්ච උන්. තරංගයක් දිනන්න වැදගත් වෙන්නේ ශාරීරික ශක්තියට මානසික ශක්තිය. අපිට ඒක තියෙනවා. என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்ட். தலை யாரு அப்படின்னு தெரியுதா? இந்த தளபதி விஜய் அவர்களோட தெரி அப்படின்ற படத்தை கோரி அப்படின்ற பேர்ல ஒரு கோர தாண்டவமா எடுத்திருப்பாங்க. அந்த படத்துல வில்லன் கேரக்டர் பண்ணவர் தான் இந்த படத்துல விஜயோட கேரக்டர் பண்ணியிருக்காரு. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஊர்ல வில்லனை நடிக்கிறவங்க பொதுவா ஹீரோவா நடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அங்க பாருங்களேன், வில்லனும் அவரே ஹீரோவும் அவரே. சொல்லுங்க, நீங்க நல்லவரா கெட்டவரா? அடுத்ததான் அந்த படத்துல பார்க்க போறவங்க த்ரிஷா. சோ இவங்க தான் த்ரிஷா. ஸோ த்ரிஷாவை கூட நாங்கள் கொஞ்சமாக மன்னிச்சிடலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்காங்க. ஆனால் நான் பார்த்த உடனே சிரிப்பு வந்தது என்ன அப்படின்னா, இந்த கில்லி படத்தில் விஜய்க்கு தங்கச்சியாக ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கேரக்டரை நாங்கள் அப்படியே காப்பி பண்ணுறோம் அப்படின்ற பேரில் அதே மாதிரி ஒரு பொண்ணை பிடிச்சிட்டு வந்து அதுக்கு இந்த புட்டி கண்ணாடி கொண்டையெல்லாம் போட்டுவிட்டு ஒரே அமர்க்கலம் பண்ணியிருப்பாங்க. குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்னை சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. ஸோ அடுத்து விஜயோட அம்மா அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கன் கோவை சர்லாவை நடிக்க வச்சிருக்காங்க. පය ඔළුවට අත තියන්න එන්න එපා. ආච්චිගේ ඔළුවේ අත තියලා දිවුරලා කිව්වා. උඹ මේ පාර විභාග. අයියෝ நம்ம மைண்ட் அங்க போகுதே. කඳ සුරුදුනි ඔබේ ඔදතද දැක හද පිපිදුණු සිත ඇති හැරියන් නනනන දැක හද ඔබ පිදුමට ආවා. ஸோ அடுத்து இவர் தான் விஜயோட அப்பா கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது தான் இந்த படத்தோட அல்டிமேட் காமெடி அப்படின்னே சொல்லலாம். கில்லி படத்தில் பிரகாஷ் ராஜ் சார் எப்படி நடிச்சிருப்பாரு அப்படின்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவ்வளவு ஏன் இப்போ கூட நிறைய பேரோட மீம் டெம்ப்ளேட்டே அந்த படத்தில் இருக்கக்கூடிய பிரகாஷ் ராஜோட சீன்ஸ் தான். அப்படி இருக்கும் பொழுது அப்பேற்பட்ட நடிகருக்கு பதிலாக நாங்கள் இங்கே ஒருத்தரை நடிக்க வச்சிருக்கோம் அப்படின்னு ஒருத்தரை காட்டினாங்க பாருங்க. ஸோ அடுத்ததா எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இவங்க இந்த படத்தை மட்டும் காப்பி பண்ணல, கூட சேர்ந்து அந்த படத்தில் இருக்கக்கூடிய பாட்டையும் தான் காப்பி பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்க டியூன்ல ஒரு 4 லைன் பாடுங்க. பாவிலா பாவிலா என்னக்கோ பேவிலா இன்னக்கோ சோயனத்துரா உபகோ ஹெதோ கியா. போதும் போதும். கேஸ் டிஸ்மிஸ்ட். இப்படி தாங்க இவனுங்க முதல்ல இந்த கில்லி படத்தில் இருக்கக்கூடிய அர்ஜுனன் வில்லு அப்படின்ற பாட்டை காப்பி பண்ணியிருந்தானுங்க. அதை நாங்கள் வீடியோவாக போட்டதுக்கு நிறைய பேர் அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் வந்து இல்லை ப்ரோ கில்லி பட பாட்டு தான் அந்த பாட்டை காப்பி பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் பொருளையை கல்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இந்த பாட்டையும் காப்பி பண்ணி வச்சிருக்கானுங்க. காப்பி அடிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அது அப்படியே காப்பி அடிக்கிறது தான் தப்பு.
அடுத்ததா இந்த படத்துல இருக்கக்கூடிய சில சீன்ஸ் கண்ணில் மாட்டுச்சு. ஸோ அதெல்லாம் எப்படி வச்சு செஞ்சிருக்கானுங்க அப்படின்றத பார்க்கலாம். கில்லி படத்துல ஒரு சீன் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, த்ரிஷா ரோட்ல நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ விஜயோட அப்பா வந்துருவாரு. வந்து கேட்பாரு எங்கம்மா போற அப்படின்னதுக்கு அவங்க வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி வா நானே டிராப் பண்றேன் அப்படின்னு கூட்டிட்டு வருவாங்க. அப்படி கூட்டிட்டு வரும் பொழுது த்ரிஷா விஜயோட வீட்டுக்கே கூட்டு வந்துருவாங்க. இந்த சீன் படத்துல இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான சீன் அப்படின்னே சொல்லலாம். ஆனா இதையும் நாங்க காப்பி பண்றோம் அப்படின்னு சொல்லி இவனுங்க எடுத்திருக்கதை பாருங்களேன். සීතල වතුර ටිකක් බොන්න පුළුවන්ද? මේ හස්බන්ඩ් නේ? ඔව් සර්. මේ ගෑල්ලා කවුද? ஸோ அடுத்ததாக பார்க்க போகிற சீன் என்ன அப்படின்னா, இந்த கில்லி படத்தில் விஜய் சத்தியம் பண்ணுறதுக்காக வருவார். அப்போ அவங்களோட அம்மா சொல்லுவாங்க இப்படி தான் உன் பாட்டி மேலே சத்தியம் பண்ண, ஆனால் அவங்க இப்போ உயிரோடையே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சீனையும் இவனுங்க வச்சு செஞ்சுருக்கானுங்க. උඹ නම් මගේ ඔළුවට අත තියන්න එන්න එපා. ආච්චිගේ ඔළුවේ අත තියලා දිවුරලා කිව්වා. උඹ මේ පාර විභාගෙන් තිත්තිරිකෙන් පළවෙනියා වෙනවාමයි කියලා. කෝ ආච්චි? ආච්චි පිත්ති. මල. இன்னொரு போனஸ் சீன் கூட இருக்கு. පාඩම් කර කර ඉන්න උනන්දුව පේනවා. මේක සරම වෙනුවට ඇඳගෙන ඉන්නේ යටසායක්. இப்படி தான் ஒரு படத்தை எப்படி இன்ச் பை இன்ச்சா அணு அணுவா காப்பி பண்றது அப்படின்றத இவனுங்களை பார்த்து தான் கத்துக்கணும் போல. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, திரும்ப வந்து இயக்குனர் தரணி அவர்களே கில்லி படத்தை எடுத்தாலுமே கூட ஒரு சில சீனை மறந்துடுவார் போல. ஆனா இவனுங்க இன்ச் பை இன்ச்சா அணு அணுவா காப்பி பண்ணியிருக்கானுங்க. ஆனா இது அவலத்தையுமே தாண்டி இந்த ட்ரெய்லரோட கடைசியில, அதாவது எண்டு கார்டில் ஒன்று போட்டானுங்க பாருங்க. அந்த ₹1 என்னாச்சு? எடுக்கல. தர்றேன்னு சொல்லு, ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத. நான் எடுக்கவே இல்லை. என்னாச்சு? எடுக்கல. எடுக்கல 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 எடுக்கல. ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அது தவிர எங்கிட்ட ஏதாவது பர்சனலாக சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா பாபாய், see you.